ஜப்பான் கடற்பகுதியில் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி வடகொரியா தாக்குதல் நடத்துவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏன்டா ஏவுகணையாக அவன் வீசந்து வந்து ஜப்பானுடைய இஇஇசட் ஜோனா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் எதுவுமே தெரியாது. எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். இந்த ஜோனுக்குள்ளே வந்து விழுந்தது அப்படின்னா கூட ஏதோ கொஞ்சம் பயப்படுறதுக்கு எதனா ஒரு 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 விஷயம் இருக்குது அப்படின்னு நம்பலாம். இப்போ நம்ம நாடே வந்து ஒரு தாக்குதல் வந்து ஒரு ஏவுகணையை வந்து சோதிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கடல் பகுதியிலேருந்து லான்ச் பண்ணி அதை நம்ம கடல் பகுதியிலே விழ வைப்பாங்க. இது பேசிக்கான ஒரு விஷயம், எந்த நாடும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த நியூஸ் மீடியா இருக்குது இல்லைங்களா, நாட் ஜஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற நியூஸ் மீடியா மட்டும் சொல்ல, ஆல் ஓவரில் இருக்கிற நியூஸ் மீடியா என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கேருந்து நார்த் கொரியா வந்து ஒரு மிசைலை ஏவிட்டான், அது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானுக்குள்ளே வந்து விழுந்துடுச்சு, அங்கே வந்து ஒரு 50 லட்சம் பேர் செத்து போட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறதன் மூலிமா இவனுங்களுக்கு ஒரு டிஆர்பி ரேட்டிங் கிடைக்கும். அதனால் இவனுங்க என்ன வேணாலும் பேசுவானுங்க. அந்த ஒரு நிலைமையில தாங்க இன்றைக்கி இருக்குது. அதாவது ஒரு டைட்டில் தம்ப்நெயில் எப்படி வைக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு விவஸ்தை இல்லாத, எல்லாருமே வந்து மக்களை ஈர்க்கணும் அப்படின்றதுக்காக வைக்கிறதுக்காக ஒன்று. ஆனால் இதை வைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது பல பேர் வந்து ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போட்டாங்க அப்படின்றத சொல்லணும் அப்படின்றதுக்காக வைக்கக்கூடிய தம்ப்நெயில்ன்றது வேற ஒரு விஷயம். இதெல்லாம் பார்க்கும்போது இல்லைங்களா, உண்மையிலே வந்து இந்த பெரிய பெரிய மீடியாக்கள் மேலே செம்ம கண்டா இருக்குது.